ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வெரி ஸ்லோ பில்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப just have to be wait for the film to take off its own pace. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். அண்ட் இப்போ நம்ம வந்து கர படத்துடைய ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போறோம். விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்துல தனுஷ், மமிதா பைஜு, சூரஜ் வஞ்சரமோடு, KS ரவிக்குமார், ஸ்ரீஜா ரவி, பிருத்வி பாண்டியராஜன் மற்றும் பலர் நடித்திருக்கக்கூடிய படம் இந்த கரை. ஸோ ரொம்ப நாளா இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா விக்னேஷ் ராஜா போர் தொழில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப், அப்புறமா இந்த படம் தனுஷோடைய நடிப்புல இந்த கரை அப்படிங்கிற படத்தை வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ ரொம்ப மக்களுக்கு ஒரு பெரிய ஆன்டிசிபேஷன் என்ன அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த படத்துடைய ரிவ்யூ இது. ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் திருட்டு தொழில் செய்யக்கூடிய நபரா தனுஷ் அவர்கள் வந்து இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட டயத்துல அவர் வந்து இந்த திருத்தொழிலாம் விட்டுட்டு நம்ம வந்து திருந்தி வாழலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாரு. பட் சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் வந்து மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு மறுபடியும் வேற ஒரு வாழ்க்கையை தேடி போறாரு. பட் திரும்பியும் ஒரு சூழ்நிலையின் காரணமா அவர் திருட போறாரு. ஸோ அந்த திருட்டு சக்சஸ்ஃபுல்லா நடக்குதா, அந்த திருட்டுக்கு அப்புறம் என்னென்ன சம்பவங்கள்ல அவர் வந்து மாற்றாரு, அதுல இருந்து அவர் தப்பிக்கிறாரா, ஸோ இந்த மாதிரியான ஒரு கதைக்களம். ஸோ இந்த கதைக்களத்துக்கு அவங்க மையமா பயன்படுத்தி இருக்கிறது என்ன அப்படின்னா கல்ஃப் வார், 90s நடந்த கல்ஃப் வாரை வந்து ஒரு கோரா எடுத்துக்கிட்டு அந்த கோரின் காரணமாக இங்க நடக்கக்கூடிய, அதாவது ராமநாதபுரத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமா இயக்குனர் விக்னேஷ் ராஜா அவர்கள் வந்து இந்த கதையை நவர்த்தி கொண்டு போயிருக்கிறார். ஸோ படத்துடைய ரொம்ப முக்கியமான சிறப்பு அம்சம் அப்படின்னு பாக்குறப்ப படத்துடைய ஆக்டிங். எல்லாருமே அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங்கா, அதாவது அவங்களுடைய எட்ஜை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எந்த ஒரு கேரக்டருமே வந்து நீங்க வேற ஒரு படத்துல பார்த்த ஒரு கதாபாத்திரமா இல்லாம அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன புதுசா கொடுக்கலாம் அப்படிங்கறதுல ரொம்ப பார்த்து செதுக்கி இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா KS ரவிக்குமார் அவருடைய கேரக்டர் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அப்பா கேரக்டர். அதாவது பாசம் காட்டக்கூடிய ஒரு அப்பா, அவருடைய பேச்சு, ப்ரொனவுன்சியேஷன், அவருடைய நடை, நீங்க வந்து எந்த ஒரு படத்திலையும் KS ரவிக்குமார் சார் அந்த மாதிரியான ஒரு ஷேட்ல பார்த்திருக்க மாட்டீங்க. கம்ப்ளீட்லி நியூ ஆஸ்பெக்ட்ல இருக்கும். அதே மாதிரி படத்துல MS பாஸ்கர் சார் இருப்பாரு. ஆனா இவர் தான் MS பாஸ்கர் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் எடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய அந்த ஒரு லுக்ஸை, அவருடைய டைலாக்ஸை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மமிதா பைஜு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த பிரேமுலு அண்ட் அதர் ஃபிலிம்ஸில் அவங்களுடைய ஆக்டிங்கை பார்த்துட்டு கரையில் கான்ட்ராஸ்டாக அவங்களுடைய வேற ஒரு டைமென்ஷனை காட்டியிருக்கிறது ரொம்ப புதுமையாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஆக்டிங்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு பெக்குலியரான விஷயத்தை வெளியே கொண்டு வரணும், இவங்க ஆக்டிங் எந்த படத்தில் ரெசம்பிளன்ஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே பார்த்து செதுக்கி இருக்கிறாங்க. அண்ட் சூரஜ் வஞ்சரமோடு சமீபமாக தமிழ் படங்களில் அவருடைய கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறதும் அவுட்ஸ்டாண்டிங்காக வந்துட்டு இருக்கு. வீரதீர சூரன், யூத் அண்ட் இப்போ கரை. ஸோ பேக் டு பேக்கில் அவருடைய படங்கள் வந்து ரொம்பவே அந்த டாப் நாச்சா ஹைலி பிக்கபிளா இருக்கு. தமிழ்ல அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகளும் ரொம்ப சிறப்பான ஒரு கதைக்களமா இருக்கு. ஸோ இந்த படம் ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் ஆக்ஷன் பேக்டு ஃபிலிம். பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நல்ல பேஸ்ல இந்த கதை வந்து எந்த டோன்ல போனா கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு போரிங் இல்லாமே இருக்கும், அட் த சேம் டைம் என்கேஜிங்கா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப டீடைல்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேல இயக்குனர் வந்து கொண்டு போயிருக்கிறாரு. அண்ட் ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு பாராட்டுகள் நம்ம கொடுக்குறது அப்படின்னு பார்த்தா சினிமாட்டோகிராஃபி. தேனி ஈஸ்வர் இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அண்ட் சில முக்கியமான இடங்கள்ல வந்து சிங்கிள் ஷாட்ஸ் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா அந்த சிங்கிள் ஷாட்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு ஹை மூமெண்ட்ஸை கொடுக்கும். அண்ட் ரொம்ப நல்ல ஒரு இன்டர்வல் பிளாக், ஒரு மாதிரியான எட்ஜ் ஆஃப் சீட் த்ரில்லர், ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்ட், அட் த சேம் டைம் ஒரு டென்ஷனையும் பில்ட் பண்ணக்கூடிய லெவல்ல ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துடைய அந்த செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிராஸ்டிக்கா ரொம்ப ரஷ்யான ஒரு படமா டக்குன்னு அடுத்து அப்படின்ற அந்த எட்ஜ் ஆஃப் கிரிப்ல நம்மளை வந்து தொடர்ந்து கொண்டு போய் நவத்திட்டே இருக்கு. ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ் இந்த ரீசன்ட் டைம்ஸ். கண்டிப்பா கரை அப்படிங்கிற இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டா, ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்டோரியா டெஃபினட்டா உங்களுக்கு இருக்க போது. அண்ட் மோரோவர் இது ஒரு தியேட்டர் மெட்டீரியல். இது வந்து நான் OTT வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இட்ஸ் அ பியூர் தியேட்டர் வாட்ச். ஜிவி பிரகாஷோட இசை இந்த படத்துக்கு கூடுதல் பலமா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு படம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் you just have to be wait for the film to take off its own pace. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பட் அந்த டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படம் வந்து உங்களுக்கு செம்ம என்டர்டெய்னர், என்கேஜிங்கா ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ கரை இஸ் ஒன் ஆஃப் த குட் ஃபிலிம், மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ்.
உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.